الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية وغفر لنا ما يكون ما قد كان. அபு உசைத் அஸ்ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் இருந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது பனு சலமா கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தாய் தகப்பருடைய மௌத்துக்கு பின்னால அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய நன்றி நற்காரம் ஏதாவது மிகுதம் இருக்கிறதா என்று கேட்டார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஓம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவருக்கும் துஆ செய்வது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் இருவருக்கும் பிழை பொறுக்க தேடுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, அதே போன்று அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய வாக்குறுதிகளை அறுதிமானங்களை நிறைவேற்றுவது. இன்னும் சொன்னார்கள், அவர்கள் இருவருடைய குடும்பத்தார்களையும் சேர்ந்து நடப்பது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் இருவருடைய கூட்டாளிமார்களுக்கு சங்கை செய்வது, அவர்களுடன் சங்கையாக நடந்து கொள்வது. இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே பெற்றோர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலும் பிள்ளைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நன்னற்காரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளை நிறைவேற்ற வேண்டும். அதேபோன்று அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் செய்ய வேண்டிய அந்த நன்னற்காரங்களை பிள்ளைகள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் செய்ய வேண்டிய கடமைகளை தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இவைகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.